அந்த பெரும் துயரத்துக்குள்ளே நம்ம மூழ்க மாட்டோம். வேஸ்ட்டுங்கிறது இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறிட்டுருக்கு. அதிலிருந்து நம்ம விலகணும். இந்த சின்ன சின்ன இந்த மாதிரி கேட்கெட் எல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் கரெக்டாக வச்சுருந்தாவே நிறைய நாளைக்கு வரும் டிவி. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹேக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். இது OnePlus டிவி. இது வாங்கினது 2022. பாருங்கள், அதோட கேட்கெட்டுக்கு கவர் போட்டு தந்திருக்காங்க. அதனால் இதை மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலுமே மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டா இன்னும் ஒரு 10 வருஷம் வர்றது, இல்லை 20 வருஷம் வர்றது 25 வருஷம் 30 வருஷம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு கவர் கொடுத்துருக்காங்க. அதுவே எம்ஐ டிவிக்கு 2020 வாங்கினதுக்கு கவர் கொடுக்கல. இந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம்னா எலக்ட்ரானிக் பொருள்லாம் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். டைம் சொல்லியிருக்கேன். எங்கள் வீட்டில் எல்ஜி ஃப்ரிட்ஜு ஒரு 30-35 வருஷமாக வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த இதெல்லாம் கொஞ்சம் பழைசாக இந்த ஷைனிங்கெல்லாம் போயிடும். இருந்தாலுமே அது அப்படியே தான் வச்சுருக்கோம். இதை போட்டோன்னா நமக்கே செகண்ட் ஹேண்டில் தருவாங்க. இந்த ஃப்ரிட்ஜே திரும்ப செகண்ட் ஹேண்டில் தருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல், அதாவது நம்ம வீட்டில் பராமரிக்கக்கூடிய லெவலில் இருக்கிற அந்த எலக்ட்ரானிக் பொருள்களை, ஃப்ரிட்ஜு, டிவி இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இல்லையா. இன்றைக்கி ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜைங்கிறதுனால நம்மெல்லாம் இதெல்லாம் தொடச்சி வைப்போம். அந்த துடைக்கிறதுலையே, அந்த சுத்தம் பண்ணுறதுலையே இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன ஐடியாஸ் பண்ணி இந்த எலக்ட்ரானிக் பொருள்கள்லாம் நிறைய நம்ம செகண்ட் ஹேண்ட்லேயோ இல்லை இந்த வேஸ்ட் எல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் போடாமல் நம்மளே யூஸ் பண்ணால் இது கரெக்டாக இருக்கும். அதை தான் அமெரிக்காவில் இருக்கிற அதிபர்கள்லாம் சொன்னாங்க. இந்தியர்கள் இப்போல்லாம் ரொம்ப லேசி ஆகிட்டாங்க, கஷ்டப்படுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. நம்மெல்லாம் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணும். அப்புறம் இந்த துருவெல்லாம் பிடிச்சிருக்கு பாருங்கள், இது நம்மளோட ஸ்டேட்டஸ்ன்னு நினச்சிக்கிறோம். அப்படியெல்லாம் கிடையாது. இதை தூக்கி போட்டால் இந்த ஒரு ஃப்ரிட்ஜு நம்ம வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜாக தான் தெரியும். அதுவே உலகத்து லெவலில் பார்த்திங்கன்னா லட்சம் மில்லியன் கணக்கில் இந்த வேஸ்ட் நமக்கு சேரும். அதனால தான் நம்ம வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக் பொருள்களை கரெக்டாக சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. ஆயுத பூஜைக்கும் சரஸ்வதி பூஜைக்கும் நல்லா க்ளீன் பண்ணி வைங்க. நம்ம கஷ்டப்படணும். நம்ம இந்திய கலாச்சாரத்தை நம்ம பின்பற்றணும். ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். நல்லா படிங்க. அதே சமயத்தில் இன்ஃபர்டெயின்மெண்ட் கீழே வர்ற எலக்ட்ரானிக் பொருள்களை வேஸ்ட்டுக்குள்ளே கொண்டு போகாமல் கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். தேங்க்யூ.